This video sponsored by Bymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். காவலர்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற அதிரடி உத்தரவு. காவல்துறையினர் உடல் நலத்தையும் மனநலத்தையும் பேணும் வகையில் வார விடுப்பு வழங்கி தமிழக முதல்வர் அறிவித்த இந்த அறிவிப்பு தொடர்பாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மனுதாரரின் கோரிக்கையை நியாயமானது என்று கூறிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை முக்கியமான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆஸ்டின்பட்டியை சேர்ந்த போலீஸ்காரர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் கூறுகையில், தமிழ்நாடு காவல்துறையின் பணி சுமை அதிகம் உள்ளது. ஓய்வின்றி பணிமாற்றி வேண்டி உள்ளதாக காவலர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார்கள் எழுந்திருக்கிறது. மேலும் எதிர்கொள்கிறோம். எனவே காவலர்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் காவலர்கள் முதல் சார்பு அதிவாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு சுழற்சி முறையில் வார விடுமுறை வழங்க வேண்டும் என்ற கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. ஆனால் இந்த அரசாணை தமிழகத்தில் முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும். கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் காவலர் செந்தில்குமார் கூறியிருந்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி பட்டு தேவானந்த் கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணையை ஏன் முறையாக அமுல்படுத்தவில்லை? 2021ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அரசாணை விளம்பர நோக்கத்திற்காக பிறப்பிக்கப்பட்டதா என்று கூற இயலுமா என்ற கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழ்நாடு அரசு காவல்துறை 1,20,000 காவலர்கள் உள்ள நிலையில் வார விடுமுறை வழங்கப்படவில்லை என்று ஒரு காவலர் மட்டும் மனு தாக்கல் செய்துள்ளார். அவரை அந்த உயர்நீதிமன்றம் பாராட்டுகிறது. மற்ற காவலர்கள் மௌனமாக இருப்பது உயர் அதிகாரிகளின் மீதான அச்சம் என்கின்ற தகவல் வியப்பாக உள்ளது. ஜனநாயகம், மனித உரிமை அனைவருக்கும் தான். கேரளா, இந்தியா உள்ளிட்ட மாநிலங்களில் காவலர்களுக்கு சங்கம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் போலீசாருக்கு இதுவரை சங்கம் இல்லாதது ஏன் என்ற அரசாணையை ஏன் உயர் அதிகாரிகள் நடத்தப்படவில்லையா? ஆகவே அவரது மனு ஏற்கப்படுகிறது. காவலர் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரையிலும் உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்குவது தொடர்பான அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை டிஜிபி உறுதிப்படுத்த வேண்டும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு தாக்கல் செய்யலாம். இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.